வீடு வாங்கணும், வீடு கட்டணும் அப்படிங்கிறது எல்லாருடைய கனவு. ஏன்னா வாடகை வீட்டில் தான் சென்னையில் நிறைய பேர் கொடுத்துன இருப்பாங்க. ரொம்ப சிறு தெய்வமா வீரன், சூரன், மாடன், பேச்சாயி, காட்டேரி, முனீஸ்வரன், வால்முனி, இந்த மாதிரி சிறு தெய்வங்கள் தான் நிறைய பேருக்கு குலதெய்வமாக இருக்கும். குலதெய்வம் மிக முக்கியமானது. அதை ஒட்டிய ஒரு கதையும் சொல்லுகிறேன். பல யுகங்களாக நிறைய பேர் வாழ்ந்திருப்பாங்க. அப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிற பொழுது ஒரு மூதாட்டி வாழ்ந்து கொண்டிருக்கிறாள். இந்த மூதாட்டி ரொம்ப வயசானவர். அவளுடைய மகன்கள் யாரும் இல்லை, இறந்துட்டாங்க. இந்த அம்மா மட்டும் இருக்கிறாங்க. இந்த அம்மாவுக்கு காலம்பரை எந்திரிச்சு தன்னுடைய கடமைகளை முடித்துக்கொண்டு சிவபெருமானை வழிபாடு செய்வது அப்படின்னு வச்சிருக்காங்க. தினமும் அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா, இப்போ பார்த்தீங்கன்னா கோயிலுக்கு இவ்வளவு கூட்டங்கள் வருகிறது. அந்த காலத்தில் அவ்வளவு கூட்டம்லாம் வராது. இந்த அம்மா தினமும் கோயிலுக்கு போய் அங்கே இருக்கக்கூடிய மலர்களை பறித்து பூக்களை கட்டி சிவபெருமானுக்கு கொடுத்து விட்டு தண்ணி எடுத்து கொடுத்து இந்த வேலையெல்லாம் இந்த அம்மா பாத்திரம்லாம் தேய்ச்சி கொடுத்து இந்த வேலையெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. இந்த அம்மாவுக்கு யாருமே கிடையாது. அப்படி இருக்க சொல்ல ஒரு நாள் ஒரு 40 வயது மதிக்கிற மாதிரி ஒருத்தர் வரார். அம்மா, நான் இன்னைக்கு ஒரு நாள் ராத்திரி உங்களோட இருந்துட்டு நாளை காலம்பரை நான் இங்கேருந்து கிளம்பிடுவேம்மா. நான் இந்த ஊரில் எனக்கு யாரையும் தெரியாது. இந்த ஒரு நாள் இரவு இங்கே தங்குறதுக்கு எனக்கு இறங்கணுங்க அப்படின்னு சொல்கிறேன். என்னப்பா இந்த மாதிரி சொல்கிறேன்? நானே வயதான மூதாட்டி, இங்கே சாப்பிட்றதுக்கு எதுவும் கிடையாது. நான் ஏதோ கோயிலில் கொடுக்குறத சாப்பிட்டுக்கிட்டு இந்த வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன். எனக்கு சாப்பாடெல்லாம் ஒன்றும் வேண்டாமா, குடிக்கிறதுக்கு தண்ணி மட்டும் கொடுங்க, போகிறோம். நான் தண்ணியை குடிச்சிட்டு இரவு இங்கேயே தங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறேன். ஆனால் இந்த மூதாட்டி என்ன பண்ணுவாங்க தெரியுமா? எப்பொழுதுமே அவங்களுடைய குலதெய்வத்தை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, கோயிலுக்கு போவாங்க. கோயிலுக்கு போய் இந்த குலதெய்வம் இருக்கு இல்லைங்களா, மாடசாமி, அவங்களுடைய குலதெய்வம் மாடசாமி, கவுதலை மாடன் அப்படின்னு நிறைய மாடன் இருக்கும். 8 விதமான மாடன் சொல்லுவேன், சுடலை மாடன்லாம் சொல்லுவேன். இந்த மாடனை வந்து இவங்க சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஐயா மாடசாமி, ஐயா மாடசாமி அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அப்படி சொல்லிக்கிட்டே இருக்கிற பொழுது இவங்க வேலையெல்லாம் செஞ்சுக்கிட்டே இருந்தாங்க. அப்போ அன்னைக்கு இரவு வந்து அந்த 40 வயசு மதிக்கிற மாதிரி இருக்கிறவர் தங்குறார். இரவு பார்த்தீங்கன்னா ஒரு 1 மணி இருக்கும். இந்த அம்மாவுக்கு உடம்பு முடியல. திடீர்னு மூச்சு வாங்குது. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இறப்புனா எப்படி இருக்கணும்னு நினைக்கிறீங்க? உட்காந்தா அப்படியே இறந்தணும். 50 நாள் ஆஸ்பத்திரியில் இருக்கக்கூடாது. போனோம், சாப்பிட்டாரு, தண்ணி குடிச்சிட்டு உக்காந்தாரு, அப்படியே இறந்துட்டார். அதான் இறப்பு. அப்படி இருந்தால் தான் புண்ணியம் செஞ்சுருக்கோம். இந்த ஆயா ரொம்ப கஷ்டப்பட்டது. ஒரு 10 நிமிஷமா இவர் எந்திரிச்சு உள்ளார போய், என்னம்மா சத்தம் கேட்குது, என்னம்மா விஷயம்? இல்லைப்பா, என்னால் மூச்சு விட முடியல, என்ன பண்ணுறதுன்னு தெரியல, அதனால் நான் ரொம்ப சிரமமாக இருக்குது, என்ன செய்கிறதுன்னு தெரியல, கொஞ்சம் உன் கையால் தண்ணி எடுத்துக்கூட அப்படின்னு. இந்த அம்மா கொடுத்த தண்ணி தான் இவருக்கு. அந்த தண்ணியை எடுத்து வாயில் கொடுக்குறாரு. வாயில் கொடுத்து 2 முடக்கு முழுங்கணுன்னே அந்த அம்மா இறந்துடுது. இறக்கிறதுக்கு முன்னாடி அந்த அம்மா நிமிந்து பார்க்குது. நிமிந்து பார்க்கிற பொழுது அந்த மாடன் சுடலை மாடன் மாதிரி தெரிகிறார். இப்ப அந்த அம்மா சொல்லுது, மாடா, சுடலை மாடா, நீயே வந்து என்ன ஆஷ்டு போகணுன்னு வந்திருக்க போல இருக்கு அப்படிங்குது. ஆமாம்மா, உனக்கு யாருமே இல்லை, யாரும் இல்லை அப்படின்னாலும் என்னை மறவாமல் நீ இருந்தாய், அதற்காக நான் இங்கே வந்திருக்கிறேன் அப்படின்னாராம். இந்த குலதெய்வம்
எவ்வளவு தூரம் நீங்கள் வழிபாடு செய்கின்றீர்களோ அது உங்களுக்காக இறங்கி வந்து உங்களுடைய வாழ்வியல், உங்களுடைய வாழ்க்கையே மாற்றி தரும் என்பது உண்மை. அந்த மாடன் மடியில் படுத்துக்கிட்டு அவங்க இறந்துட்டாங்க. மறுநாள் காலம்புற போய் பார்க்குறாங்க இந்த ஊர் மக்கள்லாம். அந்த அம்மா இறந்து கிடக்குது, பக்கத்தில் சொம்பு இருக்குது, வேறு எதுவும் இல்லை. ஊர் மக்களுக்கு ஆச்சரியம். வந்தான் ஒரு நாள் இரவு தங்குறேன் அப்படின்னா அவனையும் காணும், இந்த அம்மா இறந்து கிடக்குறது. இதெல்லாம் பார்க்குற பொழுது நம்மளுடைய குலதெய்வம் அப்படிங்கிறது மிக முக்கியமானது அப்படிங்கிறது தான். குலதெய்வம் தெரியாமல் இருந்தால் கண்டிப்பாக நமக்கு கஷ்டங்கள் அதிகமாக வந்து கொண்டே இருக்கும். இந்த காக்கா இருக்கு பார்த்தீங்களா, இந்த குலதெய்வம் தெரியவில்லை என்றால் இந்த காக்கா உணவு அருந்தாதான், முன்னோர்களுடைய சாபத்துக்கு ஆளாகி விடுவார்களாம். ஏன்னா குலதெய்வம் தெரிந்திருந்தால் தான் உங்களுடைய முன்னோர்களுடைய பெயர் எல்லாம் தெரியும். நான் இந்த வம்சாவளியில் வந்திருக்கிறேன், இந்த வம்சாவளியிலிருந்து நான் தோன்றியவன் அப்படின்னு சொல்ல முடியும். அப்படி சொல்லலை அப்படின்னா காக்கா சாதம் எடுக்காத. பசுமாட்டுக்கு அகத்திக்கீரை கொடுத்தீங்கன்னா அது சாப்பிடாதான். எவ்வளவு பாவம் பாருங்க. பசுமாடு அகத்திக்கீரையை சாப்பிடாதான், காக்கா உணவருந்தாதான். பத்தினி பெண்டீர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. பத்தினி வரமாட்டாலாம் வீட்டுக்கு. இப்ப பத்தினி அதாவது சுவாசினி அப்படின்னு சொல்லக்கூடியவள் வீட்டுக்கு வரமாட்டாளாம். நல்ல நிகழ்வுகள் நடைபெறாதான், சந்தோஷமான நிகழ்வுகள் நடைபெறாது. சந்தோஷம் மாதிரி தெரியும், ஆனா சந்தோஷமான நிகழ்வுகள் நடைபெறாது. காதல் திருமணம், இந்த குலதெய்வம் தெரியலன்னா பாருங்க, இந்த காதல் திருமணம், துர்மரணம் இதெல்லாம் வந்து சேருமா. இதெல்லாம் வராம இருக்கணும் அப்படின்னா அந்த குலதெய்வ வழிபாடை விடாமல் கடைபிடிக்க வேண்டும் அப்படிங்கிறது தான். அப்படி விடாமல் கடைபிடித்தால்தான், இந்த குலதெய்வ வழிபாடு செய்தால்தான் நாம் முன்னேற முடியும், நல்ல விதமாக இருக்க முடியும். நம்முடைய விதி அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். விதி என்னவோ அதான் நடக்கும். இந்த விதியை வெல்ல வேண்டும், மதியால் வெல்ல வேண்டும். விதியை மதியால் வெல்ல வேண்டும் என்றால் நாம் சிந்தித்து செயல்பட வேண்டும். நம்மளுடைய ஆசைகளுக்கு ஒருபோதும் இடம் கொடுக்க கூடாது. இந்த பஞ்சபூதங்கள், இந்த பஞ்சபூதங்களை பார்த்தீங்கன்னா இந்த கண்ணு, காது, மூக்கு, வாய் இதெல்லாம் நம்ம சொல்றதை கேட்கணும். நான் இதை பார்க்கணும் அப்படின்னு நினைச்சா மட்டும்தான் அந்த விஷயங்களை பார்க்க வேண்டும். தகாத விஷயங்களை பார்க்க கூடாது அப்படின்னு என்னுடைய உள்மனது சொல்லுகிறது என்றால் அதை கண்டிப்பாக நான் பார்க்க கூடாது. நல்ல விஷயங்களை மட்டுமே கேட்க வேண்டும். நல்ல சப்தம், நல்ல நாதஸ்வரம், மங்கள இசை இதையெல்லாம் கேட்கணும். நல்ல பாடல் இதையெல்லாம் கேட்கணும். நல்ல வார்த்தைகளை சொல்ல வேண்டும். இந்த வார்த்தைகள் எப்படி இருக்கணும் பாருங்க, எப்பொழுதுமே பாசிட்டிவ் எனர்ஜி. நான் நன்றாக இருக்கிறேன், நீங்களும் நன்றாக இருப்பீர்கள், உங்களை வாழ்த்துகிறேன், நீங்கள் சந்தோஷமாக இருங்கள், இப்படியே சொல்லுங்க. அப்பதான் நீங்க நல்லா இருக்கலாம். அதே மாதிரி சுவாசம், இந்த சுவாசம் இருக்கு பார்த்தீங்களா, நல்ல சுவாசமாக இருக்க வேண்டும். விநாயகர் எதற்காக போய் உட்கார்ந்துருக்கிறார்? அரச மரத்தடியில. உங்களுக்கு சுவாசம் நல்ல விதமாக வர வேண்டும் அப்படிங்கிறதுக்காக தான் விநாயகர் அங்கே போய் உட்காந்துருக்கார். அரச மரத்தில் பார்த்தீங்கன்னா ஆக்சிஜன் நிறைய வரும். அதிகாலையில் ஆக்சிஜன் நிறையா வரும். இதெல்லாம் சயின்ஸ். ஆக்சிஜன் நிறையா வரும். அந்த ஆக்சிஜன் நிறையா வர்ற நேரத்தில் நீங்கள் அதிகாலையில் போய் விநாயக பெருமானை அரச மரத்தடியில் சுற்றி வந்தீங்கன்னா உங்களுக்கு சுவாசம் நன்றாக இருக்கும். நம்ம இன்னைக்கு காலம்பரை எந்திரிக்கிறது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு 8 மணி 9 மணி அதான் ஆயிடுது. அது அந்த மாதிரி எந்திரிக்கிறதுனால நம்மளுடைய சிறுமூளை லேட்டாக வேலை செய்ய ஆரம்பிக்கும். காலம்பரை சுறுசுறுப்பாக எந்திரிச்சு இறை வழிபாடில் ஈடுபட்டு அதற்கு பிறகு உணவருந்தி நம்மளுடைய வேலைகளை செய்தோமேயானால் நம்மளுடைய வேலைகள் நல்ல விதமாக நடைபெறும் என்பது உறுதி.